நேத்து லோக்சபா தேர்தலுக்கான ரிசல்ட் வெளியில வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல தமிழ்நாட்டுல யாரு வெற்றி பெற்றா, தேசிய அளவுல யாரு வெற்றி பெற்றா அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம எதிர்பார்க்காத 2 பேருக்கு தேர்தல்ல வெற்றி பெற்றதுக்காக தளபதி பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோ அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு மட்டும் தளபதி ஏன் வாழ்த்து சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் நேத்து வெளியாச்சு. பாஜக கூட்டணிக்கு 290 இடங்கள்ல வெற்றி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு 235 இடங்கள்ல வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஒடிசா, ஆந்திர பிரதேசத்துல சட்டசபை தேர்தலும் நடந்திருக்கு. இதுல ஆந்திர பிரதேசத்துல நடந்த சட்டசபை தேர்தல்ல சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சியும் நடிகர் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியும் கூட்டணி வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே ஆந்திரால ஆட்சியில இருந்த ஜெகன் மோகன் ரெட்டியோட கட்சியை இந்த கூட்டணி வீழ்த்தி இருக்கு. இந்த நிலைமையில தளபதி பவன் கல்யாண் அண்ட் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதிகாரப்பூர்வமா தளபதி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சோசியல் மீடியா மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கும் சரி, மத்தியில் ஆட்சி அமைக்க போற பிஜேபிக்கும் சரி தளபதி வாழ்த்துக்களை தெரிவிக்கல. தளபதியோட இந்த ஒரு செயலே சோசியல் மீடியால ஒரு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் பவன் கல்யாணோட வெற்றி தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு நடிகரா இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. சோ இவரோட வெற்றி தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.